இங்கே இந்த மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு முன்னே விருதுகள் வாங்கியிருக்கின்ற அவர்களோடு ஒப்பிட்டால் நான் என்ன செய்துவிட்டேன் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக జయగోపాల్ మీ నాన్నగారి గురించి ఇప్పుడు తెలుసుకోవడం చాలా చాలా సంతోషంగాను, ఆయనతో పాటు ఈ అవార్డు నేను అందుకోవడం చాలా గౌరవనీయంగా భావిస్తున్నాను. ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் இருந்தபோது அவரை சந்திக்க முடியாமல் போனது அப்படின்றது என்னுடைய ஒரு இழப்பு தான். ஆனால் அதே மாதிரி கென்னத் அன்பு அவர்களை பற்றி பார்த்த பொழுது அவ்வளோ பெருமிதமாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு உதாரணமாகவும் ஒரு மிகப்பெரிய உந்துதலாகவும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அது உங்களுக்கு தெரியும் என்று இங்கே எனக்கும் தெரிகிறது. இந்த இடத்தில் நின்று கொண்டு இந்த விருதை வாங்குவதற்கு கடந்து வந்த பயணம் என்பதுதான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று நான். இந்த பயணம் என்பது ஒரு திரைத்துறையில் நான் பயணித்த பயணம் அல்ல. அது என்னுடைய வேலை. எல்லாரும் போல அதுவும் எனக்கு ஒரு வேலை. ஆனால் ஒரு பெண்ணாக ஒரு சமூகத்தில், இந்த சமூகத்தில் எதை பேசலாம், எதை பேசக்கூடாது, எதை படிக்கலாம், எதை படிக்கக்கூடாது, பெண்ணுடைய தன்னம்பிக்கையை முறித்து வைத்து அடுப்படியில் வைத்துவிட்டு அவளை மூச்சடக்கி கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணாக தமிழ்நாட்டில் நான் வளர்ந்திருக்கிறேன் என்கிறது என்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சியான பெருமையாக நான் கருதுகின்றேன். அதை எப்பொழுதும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆந்திராவில் பிறந்திருக்கிறேன். ஆனால் ஆந்திராவில் வளர்ந்திருந்தால் அங்கே இருக்கின்ற சமத்துவத்தை அல்லது இப்படியாக நாத்திகத்தை மிகப்பெரிய ஒரு இயக்கமாக செய்திருக்கின்ற, எடுத்திருக்கின்ற தோழர்களை நான் சந்தித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். ஆனால் அவை அனைத்துக்கும் ஒரு உரையாடலை துவங்கி வைத்த, இன்னும் அந்த உரையாடலை இந்தியாவிற்கே மிகப்பெரிய உதாரணமாக நடத்தி கொண்டிருக்கின்றது தமிழகம். தமிழ்நாட்டில் முதல் குரலாக, எத்தனையோ குரல்கள் இருந்திருக்கின்றன, ஆனால் சமூகத்திற்கு உள்ள போய் ஊடுருவி எல்லாருடைய மனதிலும் இருக்கின்ற மூட நம்பிக்கைகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் களைகின்ற, சாதியினுடைய பாகுபாடுகளை அனைத்தையும் உடைத்தெறிகின்ற பேச்சாக இருந்திருக்கின்ற இந்த பெரியாரின் மண்ணில் என்னை கொண்டு வந்து, ஏதோ என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பது எப்பொழுதும் நான் பெருமிதமாக நினைக்கின்றேன். என்னை அறியாமல் அவருடைய எழுத்துக்கள் என்னை வந்து சேர்ந்திருக்கின்றன. அவருடைய எண்ணங்கள் என்னுள் ஏதோ ஒரு விஷயத்தை தூண்டி இருக்கின்றது. அது என்னவென்று தெரியாமலே நான் வந்து இதை பற்றி பேசி இருக்கின்றேன். ஆனால் இதுதான் உனக்கு என்ன, உனக்குள்ள நிகழ்கின்ற ஒரு மாறுதல் என்ன என்பது உனக்கே தெரியாமல் செய்வதுதான் அவருடைய முக்கியமான எண்ணமாக இருந்திருக்கின்றது என்பதை உணர்ந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தாமதமாகத்தான் உணர்ந்திருக்கிறேன். இவர் தான் இதெல்லாத்தையும் சொல்லி இருந்திருக்காரு, இதைத்தான் நம்ம படிச்சிருக்கோம், இதனால தான் நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்றது. ஆனால் விதை அவர் பட்டிருந்தார். ஆனால் ரொம்ப தாமதமாக தான் எனக்கு வந்து அது தெரிந்திருந்தது. தெரிந்த போது மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. இந்த மொழி எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு தைரியம், இந்த சமூகம் எனக்கு கொடுத்திருக்கின்ற தைரியம், தமிழ் சமூகம் எனக்கு ஒரு மிகப்பெரிய உரையாடலை மனதிற்குள் துவங்கி விட்டிருந்தது. பலதரப்பட்ட குரல்களை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே கிடைத்தது. நீ எதையும் தலை தாழ்த்தி கொண்டு சகித்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை என்கிற தைரியத்தை
ஒரு 4 சுவற்றுக்குள் இருந்து எப்படி வேண்டுமானாலும் போயிருக்க வேண்டிய ஒரு பெண்ணின் வாழ்க்கையை தைரியமாக அதை மீட்டு கொண்டு வந்திருக்கின்றது இந்த தமிழ் சமூகம்தான். என்ன நடந்தாலும் நான் வெளியே வருவேன், நான் என் காலில் நிற்பேன். அது வந்ததன் பிறகுதான் எனக்கு அந்த தைரியத்தை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதனால் தான் இந்த பயணம் இங்கே கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கின்றது. இந்த விருது எனக்கு மிக 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 முக்கியமான ஒரு விருது. இது நான் என் தொழிலுக்காக, என்னுடைய நடிப்புக்காகவோ, என்னுடைய பாடல் எழுதியதற்காகவோ அல்ல. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லை, யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. உனக்கு ஏதாவது அநியாயம் நடந்தால் அதை எதிர்த்து போராடணும் என்று படித்துத்தான் தெரிந்து கொண்டேன். அது படித்து தெரிந்து கொண்டதன் பிறகு நின்ற பொழுது என்னை பார்த்து என்னை அடக்க நினைத்தவர்கள் பயந்தார்கள். அப்படி என்னை நானே மீட்டெடுத்து கொண்டு வந்த நான் இந்த சமூகத்தை பற்றி, சமூகம் எனக்கு கொடுத்திருக்கின்ற, இந்த தமிழ் சமூகம் எனக்கு கொடுத்திருக்கின்றதை நினைத்து, இந்த தமிழ் சமூகத்திற்காக, மக்களுக்காக நான் நிற்கின்ற இந்த பயணத்திற்கு இந்த ரோஹிணி என்கிற ஒரு தனி மனிதிக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு விருது இது. இதைத்தான் நான் மிகப்பெரிய பெருமையாக ஏன் நினைக்கின்றேன் என்றால், இதைத்தான் எனக்கு நானே கொடுத்து கொண்ட ஒரு பள்ளி கல்வி, இல்லை கல்வி என்று சொல்வேன். அந்த கல்விக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு விருது. இந்த விருதை நான் ஏற்றுக்கொள்வதில் இன்னும் மிகப்பெரிய ஒரு கடமை உணர்வை நான் இங்கே எனக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிறேன். அந்த பாதையில் தான் இருக்கின்றோம். அதை இன்னும் ஆணித்தரமாக எனக்கு பார், நீ செய்து கொண்டிருப்பது இன்னும் பெருசா செய்யணும், இன்னும் அழுத்தமாக, தைரியமாக உன் குரல் ஒலிக்கணும் என்பதை சொல்வது போன்ற ஒரு தட்டி கொடுத்து, இங்கே உட்கார்ந்திருக்கின்ற தோழர்கள் போலதான் நீ எங்கள் அவள் என்று என்னை ஏற்றுக்கொண்ட இந்த கழகத்தில், திராவிட கழகத்தில் ஒரு உறுப்பினர் நீ சொல்கின்ற வார்த்தையெல்லாம் நாங்கள் எத்தனையோ காலமாக பெண்கள் பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த சொற்கள். ஆனால் இதனுடைய வீரியம் இன்னும் பெரியதாக இருக்க வேண்டும், பெருசாக இருக்க வேண்டும் என்று எனக்கு இந்த கடமை உணர்வை உணர்த்திய விதமாக நான் நினைக்கின்றேன். அந்த உணர்த்திய அந்த கடமையை நான் ஏற்றுக்கொண்டு இன்னும் ஒரு பெரிய உத்வேகத்தோடு செயல்படுவேன் என்று இங்கே உறுதியளித்துக் கொண்டு, தமிழகமே இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியதும் பேச வேண்டியதும் எத்தனையோ இருக்கின்றன என்பதை உணர்ந்த இந்த பயணத்தை தொடருவேன் என்று. பெரியார் அவர்களை பற்றி எவ்வளவோ வாசித்து, எவ்வளவோ தெரிந்து, வியந்து இன்னும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய வந்து கொண்டே இருக்கின்றன. அடிப்படையில் அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவர் இருந்திருக்கிறார். யாருக்கும் யாரும் குறைந்தவர்கள் அல்ல என்பதை நாம் சாத்தியப்படுத்தும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான். அந்த தொடர்ச்சி ஐயா ஆசிரியர் அவர்கள் ஐயா மூலமாக கிடைத்திருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை. அவர் ரொம்ப சிம்பிளா எளிமையா சொல்லிடுறாரு. பட் அது கிடையாது. நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க,
எந்தெந்த இடத்துல என்னென்ன விதமாக நீங்க அதற்கான எதிர்வினையை வைக்கிறீங்க என்பதை நான் பார்த்து கொண்டு கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதே மாதிரி தோழர் அருள்மொழி தோழர், இத்தனை பேரும் இங்கே பிரின்ஸா இருக்கட்டும், யாராவது அவர்களுடைய பேச்சில் தெரிகின்ற தெளிவு எங்கிருந்து வந்ததென்றால் இங்கே இருக்கும் இடத்திலிருந்து வந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து செவ்வனே முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வழியில் பயணிப்போம். நம் அனைவருக்குமான ஒரு உலகமாக இதை மாற்றுவோம். நம் நாளில் நடக்கவில்லை என்றாலும் பெரியார் நினைத்திருப்பாரா இந்த இடத்துல நாம் எல்லாரும் இப்படி பேசுவோம் என்று? ஆனால் அவருக்கு அந்த ஒரு தூர பார்வை இருந்தது. பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. வெளியே வாங்க, கட்டுக்கதைகளை எல்லாத்தையும் உடைச்சி எறிங்க அப்படின்னாரு. இதோ உடைச்சி எறிஞ்சு நம்ம வந்துகிட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரியான எல்லாருக்குமான ஒரு உலகத்தை நாம் சாத்தியமாக்க முடியும். நாம் நினைத்தால் அது முடியும் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அந்த உத்வேகத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் நன்றி சொல்லிக்கொண்டு நன்றி.